SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. ஏடிஎம்மில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்க கொள்ளையர்கள் புதிய உத்திகளை கையாள்கின்றனர். அந்த வரிசையில் சென்னையில் அரங்கேறிய புதிய வகை கொள்ளை முயற்சி இப்படியெல்லாம் கூட கொள்ளை நடக்குமா என்று அதிர்ச்சியடைய வைக்கிறது. சென்னை திருவான்மியூரில் உள்ள SBI ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க சென்ற வாடிக்கையாளர் ஒருவர் ஏடிஎம் கார்டை செலுத்தி பணம் எடுக்க முயன்றார். கடவுச்சொல் அனைத்தையும் போட்ட பின்னரும் பணம் வராததால் இயந்திர கோளாறு என நினைத்து ஏடிஎம் கார்டை எடுத்துவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் மும்பையில் உள்ள SBI வங்கி தலைமை அலுவலகத்தில் இருந்து வங்கி கிளைக்கு எச்சரிக்கை வந்துள்ளது. திருவான்மியூர் ஏடிஎம்மில் சிலர் இயந்திர கோளாறு ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் கிடைக்க வங்கியின் தொழில்நுட்ப பிரிவினர் சோதனை செய்த போதுதான் அந்த நூதன கொள்ளை முயற்சி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. காவல்துறை உதவியுடன் CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது கொள்ளை கும்பலை சேர்ந்த 2 பேர் நின்று நிதானமாக ஏடிஎம் இயந்திரத்தை கள்ளசாவி போட்டு திறந்து பணம் வெளியே வரும் பகுதியில் கருப்பு அட்டையை ஒட்டிவிட்டு சென்றது பதிவாகியிருந்தது. கொள்ளையர்கள் ஒட்டிய கருப்பு அட்டையால் ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வருவது தடுக்கப்பட்டு இயந்திரத்திலேயே இருக்கும். வாடிக்கையாளர்களும் இயந்திர கோளாறு என நினைத்து சென்று விடுவர். பின்னர் இயந்திரத்தை திறந்து பணத்தை கொள்ளையடித்து செல்வதை கொள்ளையர்கள் வாடிக்கையாக கொண்டிருந்தனர். கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் வார இறுதி நாட்களில் இதுபோல் நூதன முறையில் கொள்ளையடித்துவிட்டு ஓலா, ஊபரில் கார் புக் செய்து ரயில் நிலையங்களுக்கு சென்று உத்தரப்பிரதேசத்திற்கு தப்பி செல்வதை கொள்ளை கும்பல் வாடிக்கையாக கொண்டிருந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த குல்தீப் சிங், பிரிஜ்பான், சுமித் யாதவ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்கும்போது இயந்திரத்தில் பணம் வராமலே டெபிட்டட் என்று மெசேஜ் வந்தால் பயனாளர்கள் பதற்றமடைய தேவையில்லை என்று சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு கஸ்டமருக்கு தெரியாமல் அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா வித்தின் 3 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணால் போதும். 100% அமௌண்ட் வந்து பேங்க் வந்து 10 days கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏடிஎம் சென்டர்லேருந்து ஒருத்தர் யாரோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு பணம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அது உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. கஸ்டமருக்கு எந்த லைபிலிட்டியுமே இதில் கிடையாது. இது லைபிலிட்டி 100% பேங்க் தான். கஸ்டமர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வித்தின் 3 days ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ணணும், பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கிரிமினலை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருந்து பணத்தை ரெக்கவரி பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் பணத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் வந்து திருப்பி கிரெடிட் பண்ணிடணும். 10 days பண்ணி ஆகணும். சப்போஸ் ஒரு 3 days உங்களால் சொல்ல முடியல, ஏதோ ஒரு விஷயத்தினால பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. 4th டேலேருந்து 7th டே வரைக்கும் இதில் கிரேஸ் பீரியட் இருக்குது. அந்த கிரேஸ் பீரியடில் நீங்கள் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பேங்க் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் சார்ஜஸாக பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.